நோன்பு பெருநாள் என்று செய்ய வேண்டிய 10 சுன்னத்துக்களை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய இரு பெருநாள்களிலும் சிறப்பு தொழுகை 2 ரக்காத்துகள் தான். 2. மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவது 1000 மடங்கு நன்மை அதிகம் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெருநாள் தொழுகையை மஸ்ஜிதுன் நபவியில் தொழாமல் திடலில் தொழுததன் மூலம் திடலில் தொழுவதன் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் திடலுக்கு செல்பவர்களாகவே இருந்திருக்கிறாங்களாம். சுபஹானல்லாஹ். 3. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் திடலுக்கு வர வேண்டும். அவர்கள் தொழுகையை தவிர மற்ற நல்ல காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4. பெருநாள் தொழுகையை தொழுக போகும்போது ஒரு வழியில் சென்று வேறு வழியாக திரும்புவது நபி வழியாகும். 5. சில பேரிச்சம்பழங்களை உண்ணாமல் நோன்பு பெருநாளில் தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட மாட்டார்களாம். 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் என்று திடலுக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுதனர். அதற்கு முன்னும் பின்னும் எதையும் தொழவில்லை. 7. இரு பெருநாள் தொழுகைக்கும் பாங்கும் இக்காமத்தும் கிடையாது. பாங்கும் இக்காமத்தும் இல்லாமல் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுள்ளார்கள். 8. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில் முதல் ரக்காயத்தில் 7 தக்பீர்களும் 2வது ரக்காயத்தில் 5 தக்பீர்களும் கூறினார்கள். 9. ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு வீட்டிலிருந்து புறப்படும் போது தக்பீர் சொன்னவர்களாக புறப்படுவார்கள். சுபஹானல்லாஹ். 10. நோன்பாளிடமிருந்து ஏற்பட்ட வீணான தவறுகள் ஆகியவற்றிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாக இருக்கும் பொருட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை கடமையாக்கினார்கள். அதாவது சதகத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கினார்கள். புனித ரமலான் மாதத்தை பெற்று பகலெல்லாம் உண்ணாமல் பருகாமல் நோன்பிருந்து இரவு நேர வணக்க வழிபாடுகளை நிறைவாக செய்து தான தர்மங்களை தாராளமாக வழங்கி இன்று ஈதுல் ஃபித்ர் என்னும் ஈகை திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் உங்கள் பாக்கியாத்து ஸ்வாலிஹாத்தின் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் இறைவா, உன் பெருங்கனையே பெரிது, சிரங்கள் தாழ்த்தி கரங்கள் உயர்த்தி இறைஞ்சுகின்றோம். இறைவா, எங்கள் எல்லோருக்கும் உனது பேரருளை வாரி வழங்குவாயாக.